கர்த்தர் இதை விரும்புகிறாரா, தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் செயல்படுகிறேனா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது ஒண்ணுமே வராதுங்க, தோல்வியே இல்லை, போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய சித்தத்தின்படி தான் கானானை நோக்கி திரளான மக்கள் மோசேவின் வழி நடத்ததின்படி புறப்பட்டார்கள். புறப்பட்டு கொஞ்சம் தூரத்தில் என்ன வந்துருச்சுங்க, செங்கடல் வந்துருச்சு. சித்தம் இல்லாமல் நடந்துச்சா? ஆண்டவர் சித்தம் இல்லாமல் அழைச்சாரா? ஆண்டவர் சித்தம் இல்லாமல் புறப்பட்டாங்களா? போராடினாங்க. 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு தேவன் புறப்பட பண்ணினார். அற்புதமாய் அவருடைய புறப்படுதல் இருந்தது. சந்தோஷமா புறப்பட்டாங்க, செல்வத்தோடு பொருட்களோடு எல்லாவித காரியத்தோடு ரொம்ப மகிழ்ச்சியா புறப்பட்டாங்க. செங்கடல் குறுக்க நிக்குது. அப்போ சித்தம் இல்லையா அப்படின்னா, செங்கடல் குறுக்க நின்னாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள். அதுதான் தேவ சித்தம்.